புதுக்கோட்டையில் உள்ள அரசு டாஸ்மாக் மதுபான கூடத்தில் அதிகாலை முதலே மது விற்பனை படு ஜோராக நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளுக்கு இன்று விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவை மீறி அப்பகுதி அரசு மதுபான கூடங்களில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. குறிப்பாக புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள டாஸ்மாக் மதுபான கூடத்தில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்றது. டாஸ்மாக் ஊழியர்கள் ஒரு பாட்டிலுக்கு 100 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரை விலையை கூட்டி விற்பனை செய்ததாகவும் இதனை கண்டுகொள்ளாமல் காவல்துறையினர் கை கட்டி வேடிக்கை பார்ப்பதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் சட்டவிரோத மது விற்பனையை தடுக்க காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் சேலம் புதிய பஸ் ஸ்டாண்ட் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் போலீஸ் ஆதரவுடன் மது விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. மகாவீர் ஜெயந்தியை ஒட்டி டாஸ்மாக் கடைகளை மூடக்கோரி மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி உத்தரவிட்டார். இந்த நிலையில் சேலம் புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள பார்களில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடந்தது. இதுகுறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. மக்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? அந்த கஷ்டத்தை கொடுக்கிறது யாரு? அதை தடுக்கிறது யாரு? மற்ற தொலைக்காட்சிகள் செய்ய தயங்குறது என்ன? செய்ய மறுக்கிறது என்ன? மக்கள் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க? பணமா? பொருளா? இல்ல உண்மைய, நாட்டுல நடக்கிற உண்மை செய்திகளை உண்மைய வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு மக்கள் ஏங்குறத ஊடகங்கள் என்ன செய்யணும்னு ஜனங்கள் நினைக்கிறத நாங்க செய்வோம். தமிழ் ஜனம் தொலைக்காட்சி செய்யும்.